போட்டு போனீங்கன்னு வைங்க, உங்க கால உத்துக்கிட்டு எந்த பொம்பளையும் பார்க்க மாட்டான். நீங்க டவுசரோட போனீங்கன்னா பொம்பளை போனான்னு வைங்க, வாழைத்தண்டு கால்னு பாட்டு படிப்பான். பொம்பளை போனான்னு சொன்னா காலை வர்ணிச்சு பாட்டு படிப்பான். ஆம்பளை போனான்னு சொன்னா கடப்பார கால்னு ஏதாவது சொல்லுவாள். அவ மாட்டுக்கு போய்கிட்டே இருப்பான். அப்ப இவனுடைய பார்வை எப்படி ரசனை கேட்டா, முன்னே இப்படி உள்ள நுழைஞ்சு ரசிக்கிறதுங்கிற ஒரு தன்மை உள்ளவனா இருக்கிறான். அதனாலதான் நீங்க வீட்டுல இருக்கு, நான் கேட்கிற எப்படி வைங்க, ஒரு வீட்டுல இருக்கிறீங்க, ஒரு வீட்டுல ஒரு ஆம்பளை பிள்ளை ஒரு பொம்பளை பிள்ளை அண்ணன் தங்கச்சி வச்சுக்கிறீங்க, தாய் தகப்ப இருக்கிறாங்க. வீட்டுக்குள்ள இருக்கும்போது ஆம்பளை என்ன செய்வான்னு கேட்டா, சட்டையை கழட்டி போட்டுருவான், பனியனையும் கழட்டி போட்டுருவான், சும்மா நுங்கிய மட்டும் கட்டிக்கிட்டு சேர்ல சாஞ்சிட்டு கிடப்பான். இதே மாதிரி அவன் தங்கச்சியும் கிடப்பாளா? வீட்டுல அண்ணன் தான் இருக்கிறான், அப்பன் தான் இருக்கிறான், ஆத்தா தான் இருக்கிற, வேற யாரும் இல்ல. அந்த வீட்டுல கூட அப்ப அந்த பொம்பளை மனசு சொல்லுது, இவனை மாதிரி நம்ம இருக்க இயலாது. எந்த வீட்டுலயாவது யாராவது இப்படி செய்வோமா? அவன் மட்டும் எப்படி மேல சட்டை இல்லாம கிடக்கிறான், நானும் கிடப்பேன். ஒரு தங்கச்சி போர்க்கொடி தூக்கி இருக்கிறாளா? எங்கேயும் தூக்க மாட்டான். என்ன ஏன் தூக்குறது இல்ல? நம்ம எல்லாருடைய மனசும் சொல்லுகிறது, ஆம்பளை மறைக்கிற அளவை விட பொம்பளை கூட மறைக்கணும். அடி மனசுல நமக்கு என்ன செய்யுது இருக்குது. அதனாலதான் என்ன பண்றாங்க, இந்த சினிமாவெல்லாம் எடுத்தாங்கன்னா ஆம்பளை எப்படி காட்டுறான், பொம்பளை எப்படி காட்டுறான்னு பாருங்களேன். இதுல என்ன விளங்குது? பெண்கள் ஆடையை குறைக்க குறைக்க ஆண்களுக்கு அது போக பொருளாக அவங்க காமத்துக்கு தீனி போடுகிறார்கள். விளங்குதா இல்லையா? அதனாலதானே என்ன நல்ல கதை எடுத்தாலும் அதுல சம்பந்தம் இல்லாம எக்ஸ்ட்ரா நுழைக்கிறானா இல்லையா? எது நுழைக்கிறான்? 2 பாட்டு, 2 ஆடை குறைப்பு, அந்த தொப்புளுக்கு தனியா தூக்கி காட்டுறாங்க. ஆம்பளேட் போடுற எதுக்கு இப்படி காட்டுறான்? அப்பதான் இளவட்டங்களை இழுக்க முடியுமா? இளவட்டத்துக்கு அப்ப என்ன வழங்கி வச்சிருக்கான்? ஆம்பளையை இழுக்கிறது இதுன்னு வழங்கி வச்சிருக்கான். பொம்பளை அது இழுக்காதனாலதான் ரஜினிகாந்த் சட்டியோட விடுறது இல்ல. விஷயம் விளங்குதா? ரஜினிகாந்த் சட்டியோட ஒரு பொம்பளை தேட்டருக்கு போவாள? எவனை விட்டாலும். அப்ப நம்ம என்ன விளங்கிக்கிற வேண்டி இருக்கிறது? ஆணும் பெண்ணுடைய உடற்கூறு விஷயத்துல பெண்கள் கொஞ்சம் கூடுதலாக மறைப்பது அவங்களுக்கு பாதுகாப்பு, ஈவ்டீசிங் நடக்காது, கேலி பொருள் ஆகாது, அவங்களுக்கு கண்ணியத்தை தரும், அவங்களை எல்லாரும் பார்த்து ஒரு தவறான எண்ணங்கள் கொள்ளக்கூடிய நிலை வராது. இதுல கூட இன்னொன்னு பார்க்கணும். அதாவது ஒரு சபையில இருக்கும்போது ஒரு பெண்ணை ஒரு குறைந்த ஆடையில் இருக்கும்போது நீங்க பார்த்துட்டிய, சபையில 3 பேர் இருக்கனால பேசாம இருப்பீங்க, ஒண்ணும் செய்ய முடியாதுங்கிறதுனால. ஒரு தனி இடத்துல அந்த மாதிரி ஒருத்தைய பார்த்துட்டீங்கன்னு சொன்னா, சுத்தி முத்தி யாரும் இல்லை என்று சொன்னா நீங்க யாரா இருப்பீங்க? அவளுக்கு பாதுகாப்பு இல்லை. அவளை எதை கெடுத்து என்ன செய்வான்? அப்புறமேல அதோட விட மாட்டான், ஆளை தீர்த்துருவான். ஏன்? சாட்சி சொல்லிடுவாள். உசுரோட இருந்தா காலி பண்ணிட்டா சாட்சி இல்லாம போயிடும். எது கொள்றான்? கற்பழித்துன்னு வர்ற இடத்துல கொலையும் சேர்ந்துக்கணும். கற்பழித்து கொலைன்னு வர்றது காரணமே என்ன? கற்பழிச்சுட்டு கொல்லாம விட்டா நாளைக்கு மாட்டிக்கிறோம். அதுக்காக என்ன பண்றான்? முதல்ல கற்பழிக்கிறான், இவன் நாளைக்கு சொல்லிடுவான்னு வெட்டி போடுறான். நீங்க நம்ம கற்பழிச்சுட்டு ஒருத்தன் கொள்ளுவான் அப்படி நினைக்கிறோம். ஏன் கொள்றான்? இதுதான். அப்ப நம்ம இந்த ஆடை குறைப்புங்கிறது சமூகத்தில் இருக்கும் பொழுது அதனுடைய விபரீதம் தெரியாட்டா கூட ஒரு நேரம் இல்ல ஒரு நேரத்தில் தனியாக இருக்கும் நிலை வந்தால் அது நிச்சயமாக எந்த ஆம்பளையா இருந்தாலும் அவன் தடம் புரளுவான், அவன் கெட்டுருவான். நல்லவனும் ஒரு நேரத்தில் நினைஞ்சிருவான், ஒரு செகண்ட் போதும் மாறிடுவான். அதனால கண்ணியமான தொழில் பண்றவங்க எல்லாம் கூட ஒரு நேரம் பிறண்டுறாங்க. டாக்டர் இப்படி பண்ணாரு, வாத்தியார் இப்படி பண்ணாரு, வாத்தியார்லாம் இப்படி கட்டவனா? டாக்டர் அப்படி கிடையாது. அந்த ஒரு நேரம் அது யாரையும் பரட்டிடும். அதை நம்ம அதுக்கு இடம் கொடுத்துடக்கூடாது. அந்த மாதிரி கண்ணியமா இருந்தா அது மாதிரிலாம் தோணாது. அதுக்கு தான் இஸ்லாம் பெண்கள் முகம் கைக்கு தெரிகிற மாதிரி வெளியே வாங்க. இது எல்லா பெண்களும் கடைப்பிடிக்கணும். இஸ்லாத்தின் கோட்பாடு நினைக்க தேவையில்லை. இது நல்லா தானே இருக்கு. நம்ம எதுக்கு நம்மளையே அடுத்தவன் பார்த்து ரசிக்கணும்? நம்ம என்ன போக பொருளா? அந்த காலத்து தேவதாசின்னு ஆட விட்டு பார்த்தாங்க, நம்ம அப்படி இருக்கணும், நம்ம அதை உடைக்கணும், இதான் சுதந்திரம், இதான் கண்ணியம் அப்படின்னு எல்லாரும் நினைக்கணும். யோகேஷ் தேவனத்துல இருந்து வர குர்ஆன இந்துக்கள் பயன்படுத்தலாமா? அதான் கேள்வி. லோகேஷ் கேட்கிறாரு, இந்துக்கள் குர்ஆனை பயன்படுத்தலாமா? ஏன் இதை கேட்கிறாருன்னு கேட்டா, இதுலயும் எங்க முஸ்லீம்கள் நிறைய பிற்போக்குவாதிகள் இருக்கிறார்கள். எப்படி பெண்களை பள்ளிவாசலுக்கு வரக்கூடாதுன்னு சொல்றாங்களோ அதே மாதிரி இந்த வேதத்தை நீங்கெல்லாம் தொடக்கூடாது, நாங்க தான் வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய பிற்போக்குவாதிகள் நிறைய இருக்கிறார்கள். ஆனால் நபிகள் நாயகம் இஸ்லாத்தை சொல்லும் பொழுது இஸ்லாத்தை நோக்கி மக்கள் வந்தாங்களே, வந்தவங்க எல்லாமே குர்ஆனை கேட்டுதான் வந்தாங்க. அப்ப குர்ஆனை கேட்காமல் அது மக்கள் வரவே மாட்டாங்க. அப்ப குர்ஆன் என்ன சொல்லுதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சா தானே இஸ்லாத்தை பத்தி அறிய முடியும். சிந்திக்கிறதுக்கு தான் குர்ஆனை தந்தோன்னு குர்ஆன் சொல்லுது. அப்ப சிந்திக்காத, ஒளிச்சிக்க, மறைச்சிக்கன்னு சொல்லக்கூடிய குர்ஆன் வேதம் அல்ல இது. சிந்தி ஆராய்ச்சி பண்ணிப்பாரு, கண்ணு மூடிக்கிட்டு பார்க்காத, சொல்ற சரியா தவறான ஆய்வு செய்ய, அப்படியான கருத்துப்பட நிறைய வசனங்கள் குர்ஆன்ல இருக்கிறது. அப்ப நபிகள் நாயகம் அவர்கள் எல்லா மக்களுக்காகவும்
வழங்கிய அந்த குர்ஆனை முஸ்லிம் அல்லாதவங்களுக்கு கொடுக்க மாட்டோம்னு சொல்லி ஒரு சாரார் ஒதுக்கி வச்சதுனாலதான் இப்படி ஒரு நிகழ்ச்சி மூலமா நாங்க உங்களை சந்திக்கிறோம். அவங்க குர்ஆனை அப்பவே தந்திருந்தோம்னு சொன்னா இப்படி சந்திக்க தேவையே இல்லை. தன்னால நல்லிணக்கம் ஏற்பட்டிருக்கும். இஸ்லாத்தை நீங்க குர்ஆன்ல இருந்து தெரிஞ்சிருப்பீங்க. அந்த வாய்ப்பை கெடுத்துட்டாங்க. இஸ்லாத்துல எந்த தடையும் கிடையாது. குர்ஆன் முஸ்லிம்களுக்குரிய வேதம் அல்ல, உலக மக்களுடைய வேதம். இஸ்லாத்தின் வேதம் அல்ல குர்ஆன். உலக மக்கள் அத்தனை பேருக்காகவும் கடவுள் கொடுத்த வேதம் என்பதுதான் இஸ்லாத்தினுடைய செய்தி. அதனால எல்லாரும் படிக்கலாம், எல்லாருக்கும் கொடுக்கலாம். ஐயா, என் பேர் நாகராஜ். சித்தாரோட்டையில் இருந்து வருகிறேன். சித்தாரோட்டையினுடைய ஊராட்சி மன்றத்தினுடைய துணைத் தலைவர். நான் தொண்டியிலே பிறந்து வளர்ந்து ஜெயலலிதா என்றவர் இந்த உலகத்திற்கே தெரிகிற அளவுக்கு ஒரு உயர்தரமான ஒரு இதை நடத்தி கொண்டிருக்கிறவனுடைய ரசிகன். காரணம், நான் 25 காலமாக அரபு நாட்டிலே வாழ்ந்தவன். அப்போது உங்களுடைய புரோகிராம் வரும்போது எந்த வேலை இருந்தாலும் போட்டு உட்கார்ந்துருவேன். அப்ப கூட சொல்லுவான், இவருக்கு என்னடா முஸ்லீம் ஆயிட்டானோ அப்படின்னு கூட. இப்பவும் அதைத்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறாரு. அப்படிப்பட்ட நான் 3 ஆண்டுகள் ஆகிறது. இங்கே எனது நண்பர் காதர் உஸ்மான் என்பவர், உன்னுடைய சைலாவினுடைய புரோக்கரம் இருக்குது, நீங்க கண்டிப்பா வரணும், என் வீட்டு வாசல் கூப்பிட்டாப்புல. அதை நம்பி நான் இங்க நான் கேள்வி என்னவென்றால், இஸ்லாத்திலே தன்னுடைய வீடு சுமாராக இருந்தாலும் அதை வெள்ளை அடித்துக் கொண்டு சுத்தமாக வைத்துக் கொண்டு மேலும் நமக்கு வசதி ஏற்படும் போது அதை பிறர் இல்லாதவர்களுக்கு கொடுத்து உதவி நம்மளோடு இழுக்க வேண்டும். அதுதான் இஸ்லாத்திலே ஒரு சில இதுகளை நான் படித்திருக்கிறேன். அப்படி நடத்துறார்களா? இல்லையே, கோடி கோடியா அவர்கள் வீட்டு மேல வீடு கட்டுறாரு, வசதி இருக்கு. இஸ்லாமிய பெண்களும் இவர்களும் வசதி குறைவாக நிறைய பேர் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட உதவிகளும் இல்லை. இதனுடைய உங்கள் கருத்து என்ன? இதை நான் கேட்க விரும்புகிறேன். பரோபகாரம் செய்வதிலையும் மனிதர்களுக்கு உதவி செய்வதிலையும் இஸ்லாம் மார்க்கம் அளவுக்கு ரொம்ப அழுத்தமாக வேற மார்க்கம் சொல்லி இருக்காது. அவ்வளவுக்கு நபிகள் நாயகம் சொல்லி இருக்கிறாங்க. இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா இந்த தன்மை அரபுகள்கிட்ட நிறைய பார்க்கலாம். எவ்வளவு கெட்டவங்களா இருந்தாலும் இந்த கொடுக்கறதுல வாரி வழங்குறதுல, அதனாலதான் அந்த நாட்டுக்கு இறைவன் செல்வத்தை கொடுக்கறான்னு கூட நம்ம நினைக்க வேண்டியிருக்கு. அந்த அளவுக்கு வள்ளல் தன்மையில மிஞ்சி நிற்கிறார்கள். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா நிறைய இறைவன் செல்வத்தை கொடுத்திருக்கிறான். பக்கத்துல குடிசை வீடு இருக்கு, அரண்மனை மாதிரி வீட்டை கட்டிட்டு இருப்பான். அவன் ஒரு குடிசையில் இருக்கிறான, அவனுக்கு ஒரு ஓட்டை போட்டு கொடுப்போம், அவன் ஒரு ஓட்டு. அந்த மாதிரியான உபகார எண்ணங்கள் அவர் சொன்னபடி நிச்சயமாக குறைஞ்சுதான் இருக்கிறது. அது மாறணும், எல்லாருக்கும் உதவணும் என்பதுதான் இஸ்லாத்துடைய நிலைமை. ஜக்காத்துங்கிற கடமை இல்லாம கூடுதலாக இது மாதிரிலாம் என்ன செய்யணும், நம்ம உதவிகள்லாம் செய்யணும். இப்ப முஸ்லிம்கள் இதுக்கு செயல் மூலமா பதில் கொடுங்க. அவர் கேட்டாரா இல்லையா? அதுக்கு நான் வாங்கினாலும் நான் பதில் சொல்ற வேலை இல்லை. நீங்க என்ன செய்யணும், தந்திருக்கிற ஆளுக்கு தராத மக்களுக்கு வீடு வாசல் இந்த மாதிரி ஏற்பாடு செஞ்சு கொடுத்து அதை அவர் பார்க்கிற மாதிரி என்ன செய்யணும், உங்களுடைய நடவடிக்கைகளால் அவருக்கு பதில் கொடுங்க. அதான் இப்போதைக்கு சொல்ல வேண்டிய பதில். என் பேர் எஸ் சுந்தர். முஸ்லிம் இயக்கத்திற்கு பல இயக்கங்கள் உள்ளது, 20க்கும் மேற்பட்ட இயக்கங்கள் உள்ளது. காரணம் பதவி ஆசையா என்று சொல்லுங்க. சரி, இஸ்லாத்துல நிறைய 20க்கும் மேற்பட்ட இயக்கங்கள் இருக்கிறது. பதவி ஆசையான்னு கேட்கிறாங்க. அதாவது இப்ப நாங்களே ஒரு இயக்கத்தில் இருக்கிறதுனால அதுக்கு பதவி ஆசை தானே, நீங்களும் பதவி ஆசைக்கு செய்றீங்கன்னு வந்துரும். நீங்க என்ன பண்ணணும்னு கேட்டா, பதவி ஆசையா இல்லையாங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு வெளிப்படையாக நீங்கள் பார்க்க வேண்டும். நாங்கள் 1980களில் இந்த இயக்கத்தை நாங்கள் துவக்குறோம். இன்னைக்கு 2008 28 வருஷம் ஓடிவிட்டது. இந்த 28 வருட காலத்துல லட்சக்கணக்கான மக்களை கூட்டக்கூடிய அளவுக்கு வலிமை பெற்ற நிலைக்கு இந்த இயக்கம் தான் பெரிய இயக்கமா தமிழ்நாட்டில் இருக்கிறது. இருந்தும் கூட நாங்க ஒரு கவுன்சிலர் பதவி இது வரைக்கும் பெற்றது இல்லை, ஒரு எம்எல்ஏ சீட்டு கேட்டது இல்ல, ஒரு எம்பி சீட்டு கேட்டது இல்ல, ஒரு வாரியம் வாங்கினது இல்ல. எங்களுடைய சொந்த பந்தங்கள் படிக்கிறதுக்கு ஒரு மெடிக்கல் சீட்டு தாங்க, எங்க பையனுக்கு ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் ஒரு சீட்டு தாங்க என்ற அளவுக்கு கூட நாங்கள் கேட்டதே இல்லை. அது மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை கூட எங்கள் மீதோ எங்களுடைய குடும்பத்தார்கள் இதிலிருந்து அனுபவித்தார்கள் என்றோ நாங்கள் கோடி கோடியா சம்பாதிச்சிட்டோம் என்றோ எங்கள் மீது யாருமே சொல்லவே முடியாது. நாங்க அன்னைக்கு மாதிரி இன்னைக்கு வரைக்கும் வாடகை வீட்டுலாம் இருந்து கொண்டிருக்கிறோமே தவிர எந்த விதமான ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம நாங்க உங்கள்ட்ட மறுமைன்னு நாங்க உங்கள்ட்ட சொல்றோம்ல, இறைவன் பார்த்து கொண்டிருக்கிறான், அதுல உண்மையாளர்களாக நாங்க இருந்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு பதவி ஆசை இல்லை என்பதை நாங்க வெளிப்படையா உங்கள்ட்ட காட்டுறோம். நீங்க மத்த இயக்கங்களை பாருங்க, இதை சொல்லி அவர்கள் மேல வந்திருக்கிறார்களா, இதை சொல்லி ஏதாவது ஆதாயம் அடைந்திருக்கிறார்களா, குறைஞ்சபட்சம் கட்ட பஞ்சாயத்து பண்ணியாவது இங்கிட்ட பணம் வாங்கி கொண்டிருக்கிறார்களா, இப்படி நீங்க பாத்தீங்க என்று சொன்ன அதுல எதுக்கு செய்யறாங்க நீங்களே விளங்கிக்கிறீங்க. நாங்க இல்லைங்கிறது நீங்க எங்களை எந்த விதமான சோதனைக்கு நீங்கள் உட்படுத்தலாம்.
பகிரங்க மேடை போட்டு எங்க சமுதாயத்தில் யார வேண்டாலும் வந்து நெஞ்ச நிமிர்த்தி நீ இதை பண்ணுன, நீ அதை எடுத்த, இவ்வளவு சாப்பிட்ட என்று எங்கள் மீது 27 வருஷ காலத்துல ஒரு ஆளும் கூட நேருக்கு நேர் சொல்லவே முடியாது. நாங்க அந்த அளவுக்கு என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம், ரொம்ப கவனமா இந்த இதுல விழுந்த சாக்கடையில் விழுந்துடக்கூடாது, மக்களுக்கு சேவையாற்றிக்கிட்டே நம்முடைய காலம் முடிஞ்சிடணும் அப்படின்னு நாங்க நினைத்து கொண்டிருக்கிறோம். இதை யாருக்கும் ஒரு சொல்ல இயலுமான்னு பாருங்க. மேடை போட்டுக்கிட்டு வேற இயக்கத்துக்காரர் மேடை போட்டு சொன்னார்களே, ஆனால் நான் போய் கேட்பேன், எனக்கு தெரியும் அவ்வளவு பேருடைய அது மாதிரி கேட்க மாட்டாரு.